Hi, welcome to Sherin's Kitchen. இன்னைக்கு நம்ம Sherin's Kitchen-ல ஒரு டின்னருக்கு சூப்பரான ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் பண்ண போறோம். நான் வந்து சப்பாத்திக்கு முன்னாடியே மாவு பிசைஞ்சு வச்சிட்டேன். அதுக்கு பொருத்தமா ஒரு கிரேவி ஒன்னு பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு நான் வந்து கிரேவிக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நான் வந்து இன்னைக்கு நம்ம பண்ண போறது சின்ன வெங்காயம் வச்சு தான் இன்னைக்கு சூப்பரான ஒரு கிரேவி பண்ண போறோம். நம்ம காய்கறிகள்லாம் வச்சு நிறைய மசாலாலாம் பண்ணுவோம், கிரேவி பண்ணுவோம், குருமா பண்ணுவோம், மட்டன், சிக்கன் இந்த மாதிரி நிறைய பண்ணுவோம். இன்னைக்கு நம்ம வெங்காயத்தை வச்சு சூப்பரான ஒரு சப்பாத்திக்கு சைட் டிஷ் ஒன்னு பண்ண போறோம். வாங்க அது எப்படி பண்ணலாம் அப்படினு பார்க்கலாம். நான் வந்து சின்ன வெங்காயம் வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்க வந்து நம்ம வீட்ல எத்தனை பேர் இருக்காங்க அப்படினு பார்த்துட்டு நீங்க வந்து எடுத்துக்கோங்க. நம்ம வீட்ல வந்து 4 பேருக்கு தகுந்த மாதிரி நான் வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு இந்த பவுல்ல ஒரு 3/4 பவுல் இருக்குன்னு வெச்சுக்கோங்களேன். அதை வந்து எடுத்து வச்சிருக்கேன். அப்புறமா ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் பூண்டு இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். வாங்க முதல்ல தாளிச்சு விட்டுறலாம். ஒரு கடாய் வச்சுட்டு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக சீரகம் சேர்த்துடலாம். அடுத்து ஒரு 4 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை அதையும் சேர்த்துருவோம். கொஞ்சம் லைட்டாக வதக்கிடலாம். ரொம்ப கருக விடவெல்லாம் வேணாம், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம சின்ன வெங்காயம் எடுத்துருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா மசால் பொடி சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள், கரம் மசாலா ஒரு கொஞ்சம் 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக கரம் மசாலா, கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு ஒரு தக்காளி அரைச்சி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இதை நல்லா கலந்து விட்ருவோம். இது மாதிரி தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு லைட்டாக அந்த எண்ணெயில் மசாலாலாம் வதக்கி விட்ருவோம். நல்லா வதக்குனதுக்கப்புறமா நம்ம டீ குடிக்கிற டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு தயிர் எடுத்து நல்லா விஸ்க் வச்சு அடிச்சிருக்கேன். திரியாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்லா அடித்து எடுத்துக்கணும். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கலாம். தயிரை ஊற்றுனதுக்கப்புறமா ஒரே 1 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் பார்த்திங்களா, அந்த டைமில் இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் இதில் மல்லித்தலையும் தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான ஒரு கிரேவி ரெடி. அடுத்து நம்ம வந்து சப்பாத்தி ரெடி பண்ணிடலாம். எங்கே வைக்கிறதுன்னு தெரியல, எங்கே வைக்கணும் தெரியல. டஸ்ட்பினில் போடு, இல்லைன்னா ஏதாவது ஒரு டப்பாவில் போடு. இவகிட்ட ஒரு வேலை சொல்கிறதுக்கு நானே செஞ்சிடலாம் போலையே. ஐயோ எடி உயிர் எடுக்கிறாள். நான் சப்பாத்தி தேய்க்கிட்டா நீ வெட்டுவியா? நெசமா உன்னை நம்பலாமா? என்னை நம்பியும் கைவிடப்படாது. அதுதான் அஸ்மா எனக்கு பயமாக இருக்குது. அஸ்மா நினச்சாலே பயமாக இருக்குது. ஏன்னா அது ஏதாவது ஒன்று செய்கிறேன்னு சொல்லுமா, அப்புறமா செய்யாமல் அது பாட்டுக்கு போயிடுவா. அதனால கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஒரு நாள் நீ காலேஜுக்கு லஞ்ச் எடுத்துகிட்டு போயிட்டேன்னு ஓவர சீன் போடாத. ஆமாம், உன்னை பெட்ரோல் பங்கில் பார்த்தேன்னு கூட சொன்னாங்க. எங்கடி பெட்ரோல் பங்குக்கு போனேன்? உன்னை காலேஜுக்கு அனுப்புனா உன்னை யார் பெட்ரோல் பங்கு அப்படின்னு நான் சப்பாத்தி செய்யறதுக்குள்ள நீ தக்காளி தூக்கி செஞ்சிருவியா? 10 நிமிஷத்துல நான் உனக்கு என்னோட எடிட்டிங் வேலையை விட்டுட்டு நான் வந்து எப்படி தக்காளி வெட்டி கொடுத்துட்டு இருக்கேன். என்னப்பா எடிட் பண்ண? நான் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்மா. சாசா கூட நீ பெரிய இன்ஃப்ளூயன்சர். ஆமா, உங்க சாசாவை பீஸ் பண்றேன் பாரு. 50,000 பேர் ஃபாலோவர்ஸ் சாசா. சரி பரவாயில்ல வச்சுக்கோங்க. இந்த சாசா தெரியுமா? என் புள்ள ஏதாவது சொல்லுதா? சைலண்டா இருக்கு. நீ பார்த்தா ஒரு 100 பேரை வச்சுக்கிட்டு எத்தனை சீன் போடு. 100 பேரா? அம்மா எடுமா நீ. இதெல்லாம் வெட்டி போடு. நான் வந்து சப்பாத்தி எப்படி வச்சிருக்கேன் பார்த்தீங்களா, காயக்கூடாதுன்றதுக்காக சப்பாத்தி மாவோட கவர்லேயே வச்சிருக்கேன். எப்படி தக்காளி வெட்டுங்க பார்த்தீங்களா? நானே உசுன்னுட்டு இருக்கேன். நான் முந்தா நாள் தான் அஸ்மா சொன்னேன், எனக்கு என்ன ஜலதோஷமே இப்போ எல்லாம் கொஞ்ச நாள் பிடிக்கிறது இல்லைட்டு. அதான் சொன்னால உடனே அதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால அது உடனே பிடிச்சிருச்சு. நம்ம சரி அவங்க வந்து நம்மளுடைய அந்த அக்கா மிஸ் பண்ணுறாங்க. அதுவும் அக்காவா அதுக்கு நான் அதனால சரி பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிருச்சு. நான் நம்ம செய்ய போகிறேன். நல்லா என்ன நம்பி செஞ்சிடலாமா? சரி ஊற்றிட்டா? நான் ஊற்று. ஒரு கடாய் வச்சுட்டு அதில் வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் தான் எனக்கு சமைக்க போகிறேன். ஓகேவா? போன வீடியோவில் அதை போட்டுக்கலாம் இதை போட்டுக்கலாம் அப்படின்னு அந்த மாதிரியா? உங்களுக்குமா பேர் சொல்லு. அது ஒழுங்கா கேட்கல. கமெண்ட் வந்துருக்கு, அஸ்மா சரியான லூஸு அப்படிலாம் சொன்னாங்க. நான் கமெண்ட் நானும் பார்க்க தான் செஞ்சேன். என்னென்ன துரே சாசா இங்கே வா. சாசா கூட பார்த்துச்சு. சாசாட்ட வேணா கேட்டுக்கோ, என்னம்மா அக்காவை இவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்கன்னு கூட கேட்டுச்சு. ஓகேவா? போதும் போதும் போதும். நீ கொஞ்சம் ஊற்று, நீ கொஞ்சம் ஊற்று. இன்னி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எல்லாரும் சொன்னாங்க அம்மா விட எண்ணெய் கம்மியாக ஊற்றிருக்கேன். ஒரு அதில் ஒரு பொறுமை ஆளை பேர். அதனால தான் நல்லா இல்லை பணியாரம். எவ்வளோ டேஸ்டாக இருந்துச்சு. பணியாரம் நல்லா தான் அஸ்மா இருந்துச்சு. சட்னியும் சூப்பராக இருந்துச்சு. என்னன்னா ரொம்ப வலுவலுன்னு அரைச்சிட்டேன்.
என்னது சட்னியா கொஞ்சம் லைட்டா குருணையா இருந்தாதான் நான் இந்த காந்தாரி மிளகாய் ஆனா டேஸ்ட் இல்லைன்னு சொல்லி எக்ஸ்ட்ரா போட்டு அரைச்சிட்டே இருந்தேன். அதனாலதான் ஓஹோ வீடியோல கூட சொல்ல சொதப்பு நான் வெளியே தெரியக்கூடாது. இப்ப தெரிஞ்சிருச்சு. அது பரவாயில்ல, செத்து கதை கடுகு போட்டமா நல்லா ஒரு 4-5 கடுகு போட்டு. ஐயோ அதுக்கப்புறம் வந்து இந்த சோம்பை வந்து இப்படி நல்லா நசுக்கணும் நம்பியார் மாதிரி. இதுல வந்து நான் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் நல்லா சோம்பு சீக்கிரம் போடு. இல்ல நல்லா 4-5 பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த 2-3 தக்காளி போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு கருவேப்பிலை அழிஞ்சிடணும். இது வந்து நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் அதிகமா இருக்கும். தூக்கி வை. ஓகே, நம்ம கடாய் தூக்கிட்டு நம்ம இந்த சைடு போயிடலாம். அந்த சைடு அம்மா சைடு அதான் வயிறு வேற பசிக்குது. சீக்கிரம் செஞ்சாதான் சீக்கிரம் சாப்பிட முடியும். நீ ரொம்ப முன்னாடி தள்ளி நிற்காத. இந்த அஸ்மாவை சமைக்க விடுறதுக்கே எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்கு. ஏன்னா ரொம்ப அடுப்பு வந்து முன்னாடி எரியும். இந்த பெரிய அடுப்பு இல்லையா, ரொம்ப முன்னாடி எரியும். அதனால கொஞ்சம் பயம் அஸ்மாவை நினைச்சா. நான் வந்து இன்ஸ்டாகிராம்ல புதுசா ஒரு ஐடி வந்து ஓபன் பண்ணிருக்கேன். ஒரு ஐடி வச்சிருக்கேன் இன்ஸ்டாகிராம்ல. பீஸ் இப்படியா அதில் ஐடியோட பேர் வந்து ஷெரின்ஸ் கிச்சன் அஃபிஷியல் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஷர்மிளா காசிம் அப்படின்னு என்னோட பேர் இருக்கும். அது வந்து என்னோட ஐடி தான், பர்சனல் ஐடி. அதில் வந்து உங்களுக்கு ஃபாலோ பண்ணணும்னா நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம இன்னொரு இது வச்சுருக்கோம், ஷெரின்ஸ் கிச்சன் சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் இன்னொன்று இருக்குது. அதை வந்து நம்ம ஷாஸா வந்து டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. அதனால எனக்கு அதில் வந்து நம்மளோட பர்சனல் ஃபோட்டோஸ் இல்லை வீடியோஸ் எல்லாம் போடுறதுக்கு இல்லை முடியல. அதனால நான் வேறு இன்ஸ்டாகிராம் வந்து வேறு ஓப்பன் பண்ணிட்டேன். அதில் வந்து ஷெரின்ஸ் கிச்சன் அஃபிஷியல் கேட் மாம் அப்படின்னு இருக்கும். அது வந்து நம்ம ஷாஷாவோட இன்ஸ்டாகிராம். இது வந்து நம்மளோட சேனலுக்காக நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆமாம், என்னோட ஐடியும் வந்து எல்லோரும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஷெரின்863 அதான் என்னோட அக்கௌண்ட். எல்லோரும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அஸ்மா, நீ என்ன கண்ணாடியெல்லாம் போட்டிருக்க? நீ ஓடி பார்த்தா என்ன போகுது? நான் வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் இதில் வந்து கடையில் போட மாட்டேன். இப்போ நான் படிச்சுட்டு இருந்தேன், அதனால வந்து ஆரியமாலாண்டு பிக் பாஸ்ல வந்து டிவி பார்த்துட்டு இருந்தேன். டிவியோட பிக் பாஸ் பார்த்துட்டு இருந்தேன்னா டிவி வந்து தெரிய மாட்டேங்குது. தூரத்துல இருந்தா எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அதனாலதான் கண்ணாடி போட ஆரம்பிச்சேன். அதனால டிவி பார்க்கும்போது வந்து கண்ணாடி போட்டேன். சரி அப்படியே வந்துட்டேன். நான் கண்ணாடியில பார்த்துட்டு வந்தேன். பரவாயில்ல, கண்ணாடி போட்டு நம்ம ஒரு இன்டெலிஜென்ட் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இப்படியே வந்து கண்ணாடி போட்டுட்டே நான் அழகா இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோக்குள்ள வந்துட்டேன். அதுதான் இது. மறக்காம வந்து எல்லாரும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து ஃபாலோ பண்ணி இப்படி கொடுக்குறாங்க டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இல்லை இந்த இடத்துல வந்து போட்டு விடுங்கண்ணா என்னோட ஐடி இப்படி. அவங்க ஷெரின் மீடியாவில் போய் போடுங்க, என்னோடதுல எல்லாம் போடாதீங்க. ஷெரின் மீடியால அதே ஷார்ட்ஸ் வந்து நான் ஷெரின் மீடியாலேயே போடுவேன், நீங்க பாருங்க. மறக்காம வந்து என்னோட ஐடி ஷெரின்863 தான் என்னோட ஐடி, ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த திறமையெல்லாம் எனக்கு இல்லாதனால தான் இன்னும் யூடியூப்ல வந்து 2.7 மில்லியன்லயே உட்காந்துருக்கேன். 3-4 என்னோட ஐடி. சூடு வச்சுடு, ஓடி போயிரு. எப்படி கூவி சொல்ற பாத்தீங்களா? நான் பாட்டு 863 மறக்காம ஃபாலோ பண்ணிருக்கேன். ஆமா, இதுக்கு முன்னாடி ஒண்ணு வச்சிருந்தேன், அதை என்ன செஞ்ச? அதெல்லாம் பேர் மாத்தினேன். அதேதான் பேர் மாத்தி வச்சிருக்கேன். ஒரு ஐடியில 100 தடவை பேர் மாத்தலாம், எப்படிதான் இருக்கு? இதுதான் என்னோட இதுதான் வந்து கடைசியா மாத்திரம். இதுக்கு மேல சப்பாத்தி மேல சத்தியமா, ஷாஷா மேல சத்தியமா மாத்த மாட்டேன். இவ்வளவு மேல சத்தியம் பண்ணாது. சரி, வா மேல சத்தியமா மாத்த மாட்டேன். ஓகே ஊங்குறேன். சரி, நான் வந்து ஒரு பக்கம் சப்பாத்தி போட்டுட்டு இருக்கேன். நீ வந்து சீக்கிரமா நல்லா போடு, உப்பு போட்டு நல்லா வதக்கு. விளையாட்டு தர ஒரு பக்கம் இருந்தாலும் சமையலா இருக்கும்னு சொல்லிட்டு பிச்சு. நான் வந்து இது சப்பாத்தி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. அப்புறமா இந்த அஸ்மா இப்படி வைக்காத, நான் சொல்லி கம்மி பண்ணி வைக்கிறேன். இப்படி அதிகம் பண்ணிட்டேன்னா நீ இப்போ நான் இப்படி முன்னாடி போய் அப்புறம் என்ன பின்ன சொல்லிக்கிட்டு இருக்க, கம்மி பண்ணுன்னு சொல்லி அதிகம் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்க. நான் பண்ண மாட்டேன். அந்த பிள்ளை நான் சொல்றதை அப்படியே கேட்கும். கூப்பிடு, வருதான்னு பார்ப்போம். குட்டி மயில் கூப்பிடு, உனக்கு டெஸ்ட். அம்மா பையனுக்கு டெஸ்ட். நீ கூப்பிடு. ஷாஷா குட்டியே, நீ கூப்பிட்ட பாப்பீங்களா? அழகு பாடி தங்கோ. குட்டி மயில் இங்க வாங்க. சமையல் பண்றேன்னு சொல்லிட்டு வந்தேன். நான் வந்து ஒரு ட்ரிக்ஸ் அவங்களுக்கு காமிச்சு கொடுக்க போறேமா? போய் சொல்லாத. சாப்பிடுறதுக்கு ரெடி ஆனது இல்ல சாப்பிடுறதுக்கு ரெடி ஆனதுன்னா அவ எப்பயுமே ஓடி போயிருவா பாதியிலே விட்டுட்டு. சப்பாத்தி மேல சத்தியமா இல்ல, சாரி சப்பாத்தி. என்னன்னா இதை வந்து நான் கொஞ்சம் சாப்பிட்டு இருந்தேன். சரி, நம்ம தான் இது இருக்கு, இது கூட பிக்சர் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து கொஞ்சம் எடுத்து விட்டு சாப்பிட்டேன். அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சு. சரி, இதை கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா.
இந்த வெங்காயத்தை மட்டும் நம்ம லைட்டா இவனை ஒதுக்கி விட்டு வெங்காயத்தோட சாப்பிட சூப்பரா இருக்கும் பைத்தியக்கறி. வெங்காயத்தை சாப்பிட்றீ நிஜமா சூப்பரா இருக்கும்டி. கிரேவி எடுத்து நம்ம இப்படி வச்சு இது நல்ல கரண்டி தான், இதையும் நான் கை வைக்கல. ஃபுல்லாக இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அப்படியே ஃபுல்லாக நம்ம சப்பாத்தி ஃபுல்லாக தேய்ச்சிடலாமா? உனக்கும் சொல்லித்தரேன், நீயும் அப்புறமே சாப்பிடும்போது இப்படி சாப்பிடுமா? ஓகே ஓகேவா? இப்படி ஃபுல்லாக நம்ம தேய்ச்சிட்டு சஷா உனக்கு அக்கா தரேன், பார்க்காத. அவ பார்க்குறா இவ செய்யறதுல நம்ம தின்னோம்னா எப்படித்தான் இருக்கும். அவ்வளோதான். இதை வந்து நம்ம இப்படி போட்டு ஃபுல்லாக ஜாம், நல்ல ஒரு ஜாம் மாதிரி பண்ணி இப்படி நம்ம ரோல் பண்ணி இதை அப்படியே பொறுமையாக எடுத்து நல்லா இருக்கா? அருமையாக இருக்கு நிஜமாலுமே, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கு. நீங்கள் செஞ்சு சுட சுட சப்பாத்தி தான் இது அப்படியே சூடாக இருக்கும்போது அப்படியே ரோல் பண்ணி சாப்பிட்டீங்கம்மா. காலேஜுக்கு கூட இது மாதிரி கொடுத்துருங்க. சரி எடுத்து வச்சிரு. அடுத்த செமஸ்டர்ல நான் காலேஜ் போவேன்ல, அப்ப கொடுத்துட்டு போவேன். சரி பாதி நாள் நான் சோறு செஞ்சு வந்ததுக்கு அப்புறம் சரி எடுத்து போய் நாளை காலேஜ் கொடுத்துறேன். நம்ம நிஜமே சூப்பரா இருந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் வீட்டில். 2 ஸ்பூன் மல்லித்தூளும் கொஞ்சம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கி விட்ருக்கேன். கொஞ்சம் தண்ணி சேர்த்துடலாம். நல்லா அந்த தண்ணி ஊற்றிருக்கோம் இல்லையா, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் எண்ணெய் இது வேகிறதுக்கு ஒன்றும் இல்லை. உப்பு போட்டியாஸ்மா? போட்டிருக்க மாட்டேன். இல்லை, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டு மூடிடலாம். அத்தா சப்பாத்தி போடுறாரா? சரி சூப்பராக சமைக்கிறார். அப்படியே சூப்பராக சூப்பராக அவரை சொல்லிக்கிறார். சுட்டு கொடுத்ததில்ல தலையில் என்ன பண்ணுறது? ஏமாவா இவ்வளோ கவலைப்படுத்துறா? என்னென்ன வேலை செய்வாருன்னு பார்த்துக்கோ. சப்பாத்தியை எனக்கு நான் அவர் பாட்டுக்கு விட்டுட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. ஒரு பாருங்க எப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி. இது இப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா அப்படியே ஒரு மாதிரி மொடன்னு இருக்கும். எப்படி போயிட்டாரு பார்த்தீங்களா? இதுக்காக தான் இவங்களை பக்கத்துலேயே விடக்கூடாது. நான் 1/2 மணி நேரத்தில் செஞ்சு முடிச்சிருப்பேன். இப்போ குடும்பத்தையே பக்கத்தில் வச்சதுனால 1 மணி நேரம் ஆச்சு, இன்னும் எனக்கு வேலை முடியல. இங்கே பாருங்க, வேலை செய்கிறேன்னு சொல்லி வந்தது ஒன்று, அங்கே ஃபோன் நோண்டிட்டு இருக்கு. அங்கே ஒருத்தன் பாருங்க எப்படி உட்காந்துட்டு டிவி மேட்ச் பார்த்துட்டு இருக்கான். இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் பார்க்குறான், நம்ம பார்த்துட்டு இருக்கிறான். நான் பாட்டுக்கு சப்பாத்தியை தேய்ச்சி தட்டில் வச்சுட்டு போட்டுக்கிட்டு இருந்தேன். நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்படி எனக்கு எப்படியெல்லாம் வேலை இழுத்து வச்சுட்டு போகிறாங்க தெரியுமா? இவங்களை உண்மையாகவே பக்கத்துலேயே விடக்கூடாது. ரொம்ப டேஞ்சரஸ். எல்லாரும் என்னமோ சாப்பிட்றாங்க, எல்லாரும் எனக்கு மட்டும் கொடுக்காம சாப்பிட்றாங்க. நீ சப்பாத்தி தின்னலை, அஸ்மாக்கு சாஷா கொடுத்தியா? நீ சப்பாத்தி கொடுத்தியாடா சாஷாக்கு? 2 பேரும் எடுத்து சாப்பிட்டாங்களே, எனக்கு மட்டும் ஏன் தரலன்னு கேட்குது. சப்பாத்தி ரெடி. எனக்கு வந்து ஜலதோசை பிடிச்சிட்டு என்னால் பேச முடியல. அங்கே வருங்க இடத்தையோ பண்ணுதாப்பா, பூலுக்கா பண்ணுதாப்பா. அவ்வளோதான். இதோட நம்ம வந்து சமையல் வேலையை முடிச்சாச்சு. தக்காளி தொக்கு ஒரு பக்கம் பண்ணியாச்சு. அஸ்மா வந்து அப்படியே கொஞ்சம் எடுத்து வச்சுட்டாங்க. ஒவ்வொரு பொருளையுமே எடுத்து வச்சிட்ருக்கா. அவ்வளோதான். இதோட டின்னர் வந்து முடிஞ்சிருச்சு. நாங்கள் வந்து அடுத்து இதெல்லாம் எடுத்து நீட் பண்ணிவிட்டு சாப்பிட்ற வேலை தான். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறோம்.